ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் குமரி மீனவன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு வீடியோ போட்டிருக்கோம். அது ஊரில் உள்ள போட்டு வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இப்போ முறையாக வெளிநாட்டில் உள்ள போட்டுகள்லாம் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன வசதி இருக்கும், அதை எப்படி எல்லாம் இது வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நான் காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நிறைய நம்ம போட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் நம்ம வெளிநாட்டில் இருக்கிற போட்டுங்க. இதை போட்டுன்னு சொல்லி பார்த்தீங்களா, எவ்வளோ மாடலாக அழகாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா போட்டு. இதுதான் அதை வீலஸ்ஸு. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இது அதை சைலன்சர்னு சொல்லுவாங்க, இந்த புகை வர்றது. நம்ம போட்டோடையும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் என்ன ரொம்ப வசதியாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் போட்டில் ஏசி எதுவுமே இருக்காது, ஆனால் இங்கே ஏசி வசதிகள்லாம் அழகாக இருக்கும். நம்ம பாத்ரூம் போவது கூட வசதியாக விட்டு பெட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. இதை நம்ம இங்கே வந்து அம்மாம்பட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐஸ் ஸ்டோரு. இதை நான் காமிக்கிறேன். 3 ஸ்டோர் ஐஸ் ஸ்டோர் இருக்குது. இது வந்து இன்ஜினுக்கு செல்கிற பாதை. இதை திறந்து தான் இன்ஜினுக்கு போவாங்க. இன்ஜினுக்குள்ளே என்ன வேலை நடந்தாலும் இதுக்குள்ளே வச்சு தான் போவாங்க. இது கூட நம்ம மீன் போடுற பாக்ஸ் தான். பார்த்தீங்களா, இதில் ஐஸும் அடிப்பாங்க, மீனும் அடிப்பாங்க. 4 பாக்ஸ் இருக்குது. இது ஒன்று, இங்கே ஒன்று, அதில் ஒன்று, இதில் ஒன்று, இப்படி 4 பாக்ஸ் இருக்குது. இதில் 4லையுமே மீன் போட்டு கொண்டு வர்றாங்க. இது வந்து என்னதுன்னா, நமக்கு மீனுக்கு தேவையான ஐஸு எல்லாத்தையும் இதில் தான் அரைச்சி மீனுக்கு மேலே போடுவாங்க. அப்புறம் இதில் ஒரு அறை இருக்குல்ல, இது வந்து நமக்கு தேவையான சமையல் சாதனத்துக்குள்ளே தேவையான இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. திறந்து காமிக்கிறேன். இதுக்குள்ள இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. தொழில் போகும்போது இதில் ஐஸ் எல்லாம் வச்சு தக்காளி, உள்ளி, வெங்காயம் அந்த மாதிரி எல்லாத்தையும் வைப்பாங்க. அடுத்ததுன்னா இதுதான் கிச்சன் பிட். இங்கே தான் சமையல் தான் நடக்கும். நம்ம ஊரில் உள்ள போட்டில் எல்லாம் உள்ளே இருக்கும். இது வந்து வெளியே சைடில் தான் இருக்கும். இது நமக்கு தேவையான மசாலா ஜாமான்கள்லாம் வைப்பாங்க. அடுத்தது என்ன, அம்மாம்பட்டின்னு சொன்னேன்ல, இதுதான் நம்மளுக்கு பாத்ரூம் போகிறதுக்குள்ள பெட்டி. இதில் தான் இருந்து பாத்ரூம் இருப்பாங்க. இதை வசதியாகிட்டு வச்சுருக்காங்க. இதனால் நமக்கு கடலில் வச்சு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதில் பார்த்தீங்களா கட்டில், எல்லா வசதியும் அழகாக வச்சுருக்காங்க. பார்க்க போட்டு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்ல வசதி இருக்குது. இதை பார்த்தீங்களா ஏசி. இன்னும் இதை உள்ளே போய் வீலஸுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வீலஸுக்குள்ளே தான் வந்திருக்கோம். வீலஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, இது ஸ்டீரிங், இது கியரு, ரேஸ் கூட்டுறது, இது மீட்ரு பெட்டி, இதில் ஒரு ஃபேன் இருக்குது. பார்த்தீங்களா, தொழிலுக்கு போகிறதுனால ஜிபிஎஸ் ஒயர்லெஸ் எல்லாம் மாட்டலை. முக்கியமாக ஒன்று காமிக்க மறந்துட்டேன், ஏசி. பார்த்தீங்களா ஏசி, இதான் வீலஸ். இதுலேயும் ஆட்கள் தூங்கும். இதுக்கும் கீழேயும் இருக்குது, அதுலேயும் ஆட்கள் தூங்கும். பார்த்தீங்களா, ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கு. இதில் ஒரு 4 பேர்கிட்ட தூங்கும். ராத்து தண்ணியில் வேலை கிடக்குது பாருங்க. அடுத்தது எங்கன்னா தாகல். இந்த தாகலுக்குள்ளே ஆட்கள் தூங்கும். இங்கேயும் ஒரு ஏசி இருக்குது, மொத்தம் 2 ஏசி. உள்ளே போய் காமிக்கிறேன். ஏசி இது வந்து இன்ஜின் போகிற பாதை. நான் சொன்னேன்ல, அதுதான் இன்ஜின் போகிற பாதை. இப்போ நான் இறங்கி கீழே போகிறேன். இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இன்ஜின் ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இதான் இன்ஜினு. என்ன இன்ஜின்னா யானமாக இருக்குது இன்ஜினு. 250
சின்ன லாஞ்சினால இங்கே பவர் கொஞ்சம் இதாக இருக்கும் இன்ஜினு. இது வந்து ஜென்ரேட்டர், சின்ன ஜென்ரேட்டரு. இது எதுக்குன்னா நாங்கள் கடலுக்கு ஓடும்போது வெயில் டைமு ஏசி அடித்து போடும். அதனால இதை அடித்தா நமக்கு ஏசி போடுறதுக்கு ரொம்ப இதாகிட்டு இருக்கும். அதனால் இந்த இது சின்ன யானமார்க் இன்ஜின். இது வந்து அவ்வளோமே டீசல் டேங்கு தான். தொழில் போகும்போது இதை டீசல் பிடிச்சி இது கொண்டு போவோம். அங்கேயும் டீசல் டேங்கு தான். அந்த சைடு இருக்கிறது தண்ணி டேங்க். இன்ஜினை பார்த்தீங்களா? யானமார்க் இது பார்க்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன லாஞ்சில் இது, அதனால் கொஞ்சம் சின்ன இன்ஜின் தான் வச்சுருப்பாங்க. இதுதான் நாங்கள் தொழில் கொண்டு போகிற தராத்து. கூடுதல் நாங்கள் மட்டு தொழில் தான் பார்ப்போம். இது அவ்வளோவே மட்டு தான். நம்ம பார்த்தீங்களா தராத்து, அதில் ஒரு தராத்து இருக்குது, இதில் ஒரு தராத்து இருக்குது. அப்புறம் மேலே ஒரு தராத்து நான் ஏற்றி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அங்கே ஒரு தராத்து, 2 தராத்து இருக்கா. இதெல்லாம் நாங்கள் தொழில் கொண்டு போகிற தராத்து. காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் பேசுகிறது சில நேரம் ஒரு இறைச்சலாக இருக்கும். அந்த தராத்து கொண்டு போகிற இன்ஜினு 2.25 1.9.9. கடலுக்கு போயிட்டு வந்தோடனே இதை உப்பு தண்ணி போட்டிருக்குமா, அதனால நல்ல தண்ணி வச்சு கழுவிடுவாங்க. இதுதான் பெட்ரோல் டேங்கு. நான் கடலுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் 3 பேரலில் கொண்டு போவோம். இந்த 3 பேரல் ஃபுல்லாகவே பெட்ரோல் தான் இருக்குது. கடலுக்கு போகும்போது இதை கொண்டு போவோம். இதை தராத்தில் கொண்டு போவோம். ரமணன், இதான் ஸ்டோரு. நம்ம பாருங்க, ஸ்டோருக்குள்ள நான் மீன்லாம் ஐஸ் அடிச்சு வச்சுருக்குல. இது என்ன மீன்னா கிளி மீன் தான். கிளி வேற என்ன மீன்லாம் இருக்கு? செவ்வா ஐஸ் இருக்கு. ஐஸ் மேலே போட்டு இல்லைன்னா செவ்வா நாரி எரியும். அப்புறம் கடைசியில் செல்லை கொண்டு போ இன்ஸ்டாவில் போ. இப்போ தான் எங்கள் ஆள் சமையல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. என்ன கறி? ஆட்டிறைச்சி. இன்னைக்கு ஆட்டிறைச்சி கறி. இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு. பயங்கர டேஸ்ட்டு. பிரியாணி ஆட்டுக்கறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் குமரிமேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் உங்கள் குமரிமேன் பேஜ் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.